வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம விக்னேஸ்வர பூஜை எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சமாச்சாரம்லாம் என்னென்னா, குங்குமம், மஞ்சள், சந்தனம், அக்ஷதை, புஷ்பங்கள்லாம் ரொம்ப விலையாக இருக்குது, எங்களால் வாங்க முடியலன்னா அருகம்புல்ல வந்து விநாயகர் அவ்வளோ மனசு குளிர்ந்து போவர். அருகம்புல்லை வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பிள்ளையார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்க வச்சு தான் ஆரம்பிக்கணும். நம்ம பழங்கள் உங்களால் என்ன முடியுமோ அந்த பழங்கள், இல்லை வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, என்ன நைவேத்தியத்துக்கு பண்ணியிருக்கீங்களோ அந்த கொழுக்கட்டைகள், பாயசம், சாதம், பருப்பு, இதை நீங்கள் நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார், நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து நம்ம பாத்தில் பூஜை பண்ணிட்டுருக்கிற விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் வந்து களிமண்ணால் ஆன விநாயகரை தான் வாங்கணும். அதை அன்றைக்கி வாங்கி அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு அதை விசர்ஜனம் பண்ணுறதுன்றது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது. ஏன் களிமண் பிள்ளையார் வாங்கணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால், அதுக்கும் ஒரு காரியம் இருக்குது. அதாவது அதை கொண்டு போய் கரைக்கிறதே இப்போல்லாம் கடலில் கொண்டு போய் கரைக்கிறா, அது ரொம்ப தப்பு. அது எதுக்கோசரம் அதை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு சொன்னால், அந்த நாளில் வந்து குளம், குட்டை, கம்மா, கிணறு இந்த மாதிரி இதில் தான் கொண்டு போய் களிமண் பிள்ளையாரை போடுவா. ஏன்னா வரப்போகிற நாட்கள் வந்து மழை பெய்யரிச்சு அந்த தண்ணியை வந்து அது தக்க வச்சுக்கும், பூமிக்கு அடியில் இழுத்துன்னு போகாத. அப்புறமா வர வெய்ய நாளில் நமக்கு அந்த தண்ணி வந்து அந்த சதுப்பு இது இருக்கிறதுனால நமக்கு நிறைய தண்ணி கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை அந்த நாளில் ஏற்படுத்தியிருக்கா. அது எதுவுமே நமக்கு தெரியாத நம்ம பாட்டுக்கு ஏதோ முட்டாத்தனமாக அவங்களாம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் அந்த களிமண்ணை வாங்குகிறோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் வாங்கலாம், இல்லைனா பேப்பர் மேஷ் வாங்கலாம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எல்லாமே நமக்கு முன்னோர்கள்லாம் ஒரு காரியத்தோடு தான் செஞ்சுருக்காங்க. அதனால நம்ம வந்து களிமண் பிள்ளையார் வாங்கி நம்ம இந்த வாட்டி பூஜை பண்ணலாம். முதல்ல பிள்ளையார் பூஜைக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். இது நாங்கள் ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவாளாக இருந்தால் கூட இந்த மஞ்சள் பிள்ளையாரை கொஞ்சம் வச்சு சுவாமிகிட்ட இது பண்ணுங்க. நான் அதை முன்னாடியே இந்த கதை என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்வதி தேவி வந்து இந்த மஞ்சள் பிள்ளையாரை தான் முதல்ல பிடிச்சி வைக்கிறா. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம். இவருக்கு சந்தன குங்குமம் இடுவோம். அப்புறம் இது ₹1 காயின், இதில் சந்தனம் வச்சு நம்ம இந்த மண் பிள்ளையாரோட தொப்பையில் வைக்கணும் எப்பயுமே. அதே மாதிரி புதுசாக வஸ்திரம் சாத்துங்கோ. நாங்கள் இந்த மாதிரிலாம் வஸ்திரம் சாத்துறதுக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னால், வீட்டில் தானே சிகப்புலேயோ பச்சையிலையோ ப்ளவுஸ் பீஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் அவருக்கு இடுப்பில் சுற்றி விட்டேன்னா கூட சந்தோஷம். ஒரு கொடை நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளையார் வாங்கறச்சு ஒரு கொடை வாங்கி அதுவும் அவருக்கு சாத்தணும். இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி இதில் வந்து எள்ளு பூர்ண கொழுக்கட்டை பண்ணலை. விநாயகருக்கு வந்து எள்ளு பூர்ண கொழுக்கட்டையும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நைவேத்தியத்தில் இருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதாவது அதுக்கு விநாயகருக்கும் எள்ளுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். எள்ளு வந்து சனீஸ்வரனுக்கு தானே பிரீதி, அது எதுக்கு விநாயகருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்குண்டான இதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது சிவபெருமானுக்கு வந்து ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு சிவலோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுக்கு கேள்விப்பட்டு அவன் வந்து விநாயகரை பார்க்கறதுக்கு வரார். அப்போ வர வழியில் விநாயகர் குண்டா இப்படி தொந்தியும் தொப்பியுமா சுற்றின்னு இருக்கிறத பார்த்துட்டு, நான் இங்கே விநாயகரை பார்க்க வந்திருக்கேன், அவருக்கு சிவபெருமானுக்கு அழகாக ஒரு குழந்தை பிறந்திருக்காமே, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் விநாயகர் அப்படின்னு சந்திரன்ட்ட இவர் சொல்கிறார். சந்திரன் வந்து ரொம்ப அழகு, அவரை சொல்லி வேற யாரையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அழகான இருப்பார். அதனால்தான் அவர் அஸ்வினிலேருந்து ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரத்தையும் அவரே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கிறச்சு இவர் நீங்களா அழகு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான் சந்திரன். அதை பார்த்துட்டு விநாயகர் வந்து கோபமாகி சாபம் கொடுத்துறாரு, உன்னுடைய அழகெல்லாம் குறைஞ்சி போட்டும், தேய்ஞ்சு போகட்டும், மறைஞ்சு போகட்டும்னு சொல்லிடுறார். இந்த அழகெல்லாம் சந்திரனோடது மறைஞ்சு கரைஞ்சி தேய்ஞ்சு போகிற போது கரெக்டாக சனீஸ்வரன் வந்து விநாயகரை பார்க்க வருவார். நான் வந்து உங்களை பிடிச்சிக்கணும், எல்லாரையும் என்னுடைய அந்த 7.5 வருஷம் இதுக்கு வந்து கட்டுப்பட்டவா
அந்த இதில் நீங்களும் எனக்கு கட்டுப்படணும், நான் உங்களை பிடிச்சிக்கணும் அப்படின்னு. சந்திரன் இருந்தால் தானே நீ என்னை பிடிக்க முடியும், சந்திரனே இல்லை, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு சனீஸ்வரன் கிளம்பி போயிடுவார். தேவர்களுக்கு நம்மளுடைய ஒரு வருஷம் அவளுடைய ஒரு நாள் அப்படிங்கிறச்சு திருப்பி அடுத்த நாள் வருவார். இன்றைக்கும் சந்திரன் இல்லை, போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு இதே மாதிரியே ஒரு 7 நாள் சொல்லிடுவார். 7வது நாள் அன்னைக்கு சந்திரன் அவருடைய அஸ்வினி மனைவியோடையும், அஸ்விதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், பூசம் தான் அவரோட 7வது மனைவி. 7வது மனைவியோடும் முதல் மனைவி அஸ்வினியோடையும் அங்கே விநாயகரை பார்க்க வருவார். அவள் 2 பேரும் எங்கள் ஆத்துக்காரோட அழகெல்லாம் திருப்பி கொடுத்துடு, இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சந்திரன் இல்லாமல் பல இதுவும் நின்று போயிடும், தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அவரை, நீங்கள் அவருடைய சாப விமோச்சனம் கொடுக்கணும் அவருக்குன்னு சொல்லி கேட்குறா. அவள் 2 பேரும். இவா 2 பேர் கேட்டதுக்கோசரம் நான் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறேன். இந்த நாளை சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடட்டும். எப்படி சந்திரனுக்கு சாப விமோச்சனமாச்சோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் என்னெல்லாம் சாபம் இருக்கோ இதெல்லாம் இந்த நாளில் விரதம் இருந்து என்னை கும்பிட்றவாளுக்கு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அந்த சமயத்தில் திருப்பியும் சனீஸ்வரன் வருவார். இப்போ தான் சந்திரனே இருக்காரே, நான் உங்களை பிடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். அப்போ விநாயகர் கேட்பார், நீ என்னை எப்போ பிடிக்கணும் அப்படின்னு. சந்திரனும் அஸ்விதியும் என்னைக்கு சேர்ந்து இருக்காளோ அன்னைக்கு நான் உங்களை பிடிக்கணும். சரி, எப்போ விடணும்? சந்திரனும் பூசமும் என்னைக்கு சேர்ந்து இருக்காளோ அன்னைக்கு நான் உங்களை விடணும். அஸ்வினி இதோ இருக்கா, பூசம் இதோ இருக்கா, சந்திரன் இதோ இருக்கார், என்னை பிடிச்சி என்னை விட்டாச்சு, போயிட்டு வா அப்படின்னுடுவார். சனீஸ்வரனுக்கு தலையை சுற்றிடும், என்னால் உங்களை ஒன்றும் பண்ண முடியல, நான் உங்கள்கிட்ட தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதின்னு பாதத்தில் விழுந்துடுவார். அப்போது விநாயகர் சொல்வார், யாரெல்லாம் இந்த 7 சனியில், அஷ்டமத்து சனியில், கண்டக சனி, இன்னும் பலவிதமான சனி எல்லாரும் தொல்லைகள் சொல்கிறாளே, கிரகங்களை சொல்லி இது இல்லை, நம்ம செஞ்ச புண்ணியம் நமக்கு திருப்பி அடிக்கிறதுன்னு சொல்லலாமே ஒழிய நம்ம எந்த கிரகத்தை சொல்ல முடியும். ஆனால் அதுலேயும் விநாயகர் இந்த மாதிரி 7 சனியில் கஷ்டப்படுறவா அவெல்லாம் என்னுடைய பக்தாளாக இருந்தால் அவள் எனக்கு எள்ளை வச்சு பிரீதி பண்ணினானா நீ அவளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடாது, அது நீ நான் உனக்கு தர உத்தரவு அப்படின்னு சொல்லுவார். அதுபடியே நடக்கட்டும், நிச்சயமாக உங்களுடைய பக்தாளெல்லாம் நான் ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். பட் அந்த இதை நான் இந்த தடவை பண்ணி காமிக்க முடியல, வருஷம் கடந்தா வச்சுக்கானுங்க, அடுத்த வருஷம் நான் அதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம விநாயகருக்கு இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு தான் முதல்ல பூஜை பண்ணணும். இதையே நீங்கள் அவருக்கும் பண்ணலாம். ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணகாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் தூமகேதுவே நமக, ஓம் கணாதக்ஷாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானனாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமக, ஓம் சித்தி விநாயகாய நமக, ஓம் மகாகணபதியே நமக அப்படின்னு அர்ச்சனை பண்ணிடுங்கோ. இதுக்கு மேலே 108 அஷ்டோத்திரம் இருக்குது, செய்ய முடிஞ்சவா அதை செய்யுங்கோ. இதையுமே செஞ்சு பண்ணினேன்னா சந்தோஷம், முடியலையா 4 இந்த மாதிரி அருகம்புல் இதை எல்லாரும் அவாவா கையால், வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் அவாவா கையால் விநாயகருக்கு சார்த்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு, வக்ரதுண்ட மகாகாயா கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக எல்லா காரியத்தையும் காரிய சித்தி விநாயகர்னே உண்டு, நிச்சயமாக நமக்கு எல்லா காரியங்கள்லையும் ஜெயம் உண்டாக்குவர். விநாயகர் சிலை கிழக்க பார்க்க தான் எப்பயும் வச்சு பூஜை பண்ணணும். நம்ம பண்ணுறவா மேற்க பார்த்து உட்காந்துக்கலாம், இல்லை வடக்க பார்த்து உட்காந்துக்கலாம். நம்ம தெற்க பார்த்து உட்காந்து நம்மளும் பூஜை பண்ணக்கூடாது. நைவேத்தியம் எடுத்து கற்பூரம் பண்ணிடலாம். கஜானனம் பூத கண உமாசுதம் சோக விநாச காரணம் நமாபி விக்னேஸ்வர பாத பங்கஜம்.
உமாசுதம் சோக விநாச காரணம் நமாபி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கற்பூர ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பாட்டு பாடுறவா பாடலாம். தோப்பு கரணம், கண்டிப்பாக தோப்பு கரணம் போடணும். ஒரு காலை மடித்து வச்சு ஒரு காலில், எனக்கு தெரிஞ்சு மகாபெரிவாளே கூட 80 வயசில் கூட தோப்பு கரணம் போட்டிருக்கா பிள்ளையா இருக்குன்னு. இந்த நாளில் என்னை விட்டெல்லாம் எனக்கு நமஸ்காரம் கூட பண்ண முடியறதில்ல. அதுதான் நிஜம், நான் ஆனஸ்டாக ஒத்துக்கிறேன். தோப்பு கரணம் போட முடிஞ்சு வாழலாம், தோப்பு கரணம் போடுங்கோ. நிச்சயமாக தலையில் குட்டிக்கணும். ஏன்னா நல்ல புத்தி அவர் தான் நமக்கு கொடுக்கணும். நம்ம குட்டிக்கிற இடத்துல மூளைக்கு உண்டான முக்கியமான நரம்பு இருக்குது. அதை லைட்டாக நம்ம தொட்டு அதை குட்டிக்கரிச்சு நல்ல நினைவாற்றலையும் மூளைக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு செயல்திறனையும் கொண்டு வருது. தலையில் குட்டிக்கிறதுக்கு உண்டான கதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காவிரியில் வந்து அவர் எப்படி அகஸ்தியர் வந்து முதல்ல தலையில் குட்டிண்டு விநாயகரை பற்றி குட்டின்றதுனால தான் அந்த தலையில் குட்டிக்கிறதுன்ற வழக்கம் வந்ததுன்னு. அதனால் நிச்சயமாக தலையில் குட்டிக்கணும். அதே மாதிரி விசர்ஜனம் அப்படிங்கிறது புனர்பூஜைன்னு அடுத்த நாளைக்கு பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பாலை மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணி புனர்பூஜை பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு கொண்டு போய் அவரை விசர்ஜனம் பண்ணுங்கோ. களிமண் பிள்ளையார கண்டிப்பாக ஆற்றுலேயோ குளத்துலேயோ இல்லைன்னா கிணத்துலேயோ எது இருக்கோ அதில் கொண்டு போய் போடுங்கோ. கொஞ்சம் நமக்கு, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இப்போ தண்ணி கஷ்டம்னு சொல்கிறோம். அதெல்லாம் விநாயகர் தான் தீர்த்து வைக்கணும் நமக்கு. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஓம் கணேசாய நமக.